ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம் சொன்னா மனிதனுடைய குருதி சுற்றோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சோ மனிதனுடைய குருதி சுற்றோட்டத்தை பார்க்கிறதுக்கு இங்க ஒரு செட்டப் ஒன்று செய்து வச்சிருக்கோம். இது வந்து மனித தலை கழுத்து போன்ற பகுதிகள், இது சுவாச தொகுதி, இது இதயம், இது ஈரல், இது சமிப்பாட்டு தொகுதி, இது சிறுநீரக தொகுதி, இது அடி வயிறு கால் போன்ற பகுதிகள். ஓகே, இதயத்துல இந்த இடம் பாத்தீங்கன்னா இடது இதயவரையில் உள்ள ஒற்றையேற்றப்பட்ட குருதியானது அரை மதிவாழ்வினூடாக தொகுதி பெருநாடிக்கு சென்று உடலின் எல்லா பாகங்களுக்கும் விநியோகிக்கப்படும். பின் ஒற்றையிறக்கப்பட்ட குருதியானது மேற்பெரு கீழ்பெரு நாளங்களினூடாக வலது சோனையறையை வந்தடையும். அவ்வரையினுடைய அமுக்கம் காரணமாக முக்கூர் வாழ்வு திறக்கப்பட வலது இதயவரை வந்தடையும். அவ்வரையின் அமுக்கம் காரணமாக அரைமதி வாழ்வினூடாக சுவாசப்பை பெருநாடிக்கு சென்று சுவாச தொகுதிக்கு கொண்டு செல்லப்படும். சுவாச தொகுதியில ஒற்றி இறக்கப்பட்ட குருதியானது ஒற்றியேற்றப்பட்ட குருதியாக மாற்றப்பட்டு சுவாசப்பை பெரு நாளத்தினூடாக இடது சோனையறையை வந்தடையும். அவ்வரையின் அமுக்கம் காரணமாக இருகுர் வாழ்வு திறக்கப்பட இடது இதயவரையை வந்தடைந்து சுற்றை பூரணப்படுத்தும். நன்றி, வணக்கம்.